Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல புளி சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். நார்மலா செய்யற புளி சாதம் மாதிரி இல்லாம ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுறப்போ நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட்ல எப்படி வீட்லயே நம்ம prepare பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஒரு பொடியை நம்ம prepare பண்ண போறோம். சோ வீடியோவை நீங்க skip பண்ணாம பார்த்தா தான் டீடைலா உங்களுக்கு புரியும். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற notification பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு notification வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்றதுனால நல்ல டேஸ்டா இருக்கும். அதே சமயம் நல்ல மணமா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவா வெரைட்டி ரைஸ்லாம் நீங்க நல்லெண்ணெயில செய்றப்போ டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச வத்தலை ரெண்டா உடைச்சிட்டு சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த போல நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 5 ல இருந்து 6 முந்திரி ஆட் பண்ணிருக்கேன். வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் அளவுகள்லாம் கிடையாது. நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த போல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 4 பேர் சாப்பிற அளவுக்கு prepare பண்றேன். அதுக்கு ஏத்த போல குவாண்டிட்டில தான் நான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எத்தனை பேர் சாப்பிற அளவுக்கு prepare பண்றீங்களோ அதுக்கு ஏத்த போல அளவுகளை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதல ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதை இதல நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். புளி கரைசலும் சேர்க்கறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான குவாண்டிட்டில சேர்த்துட்டாலும் ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி சாதத்துல நம்ம உப்பு சேர்த்து தான் வடிச்சு வச்சிருப்போம். அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா திக் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ புளி சாதத்துக்கு தேவையான ஒரு பொடி prepare பண்ண போறோம். அதுக்கு ஒரு panல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுல துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்க கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்க விருப்பம் தான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லனா கசப்பு அதிகமாயிரும். ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புளி கரைசல்ல காஞ்ச வத்தல் சேர்த்திருக்கிறதுனால இதுல நான் ஒரே ஒன்னு தான் சேர்த்திருக்கேன். உங்களுடைய அளவுகளுக்கு ஏத்த போல நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏத்த போல சேர்த்துக்கோங்க. இத ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்தெடுக்க போறோம். ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்தது தான் சேர்த்திருக்கோம். எள்ளு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அது பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணனும். ஜஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். கலர் சேஞ்ச் ஆயிரும். சிம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லனா தீஞ்சு போன மாதிரி ஆயிடும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலரும் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் பாத்தீங்கன்னா அளவா தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா கசப்பு தன்மை வந்துரும். அதே சமயத்துல இத சேர்க்கறப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இந்த சூட்லயே இது நல்லா ஃப்ரை ஆயிடும். நம்ம ஸ்டவ் ஆன்லயே இருக்கும்போது சேர்த்துட்டீங்க அப்படினா கருகி போன மாதிரி ஆயிடும். அதனால தான். சோ அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லயே நல்லா வறுபட்ரும். இப்போ இத நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா பொடி பண்ணனும்னு அவசியம் இல்ல. கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த புளி கரைசலும் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான அளவுக்கு வர அளவுக்கு நீங்க கொதிக்க வச்சு எடுக்கணும். அப்பதான் புளி சாதம் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இதல குக் பண்ண ரைஸ் ஆர்டினரி ரைஸ் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். நான் 4 பேர் சாப்பிற அளவுக்கு குவாண்டிட்டில இன்னைக்கு இதல ரைஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதே போல ரைஸ் குழஞ்சா மாதிரி ஆயிடுச்சு அப்படினா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் அந்த வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளியோதரை பொடியையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வர்க்கிங் விமனா இருக்கீங்க அப்படினா நீங்க ஃப்ரீ டைம்ல கூட இந்த புளியோதரை பொடியை ரெடி பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா 10 டேஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணோம் அப்படினா பதத்து போன மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம இதல வேர்க்கடலை எள்ளு எல்லாமே சேர்த்திருக்கோம் இல்லையா? சோ அதனால தான். சோ 10 டேஸ் வரைக்கும் நீங்க வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க இன்ஸ்டன்ட்டா கூட ஃப்ரெஷா prepare பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிரலாம். எப்பயுமே செய்யற புளி சாதம் மாதிரி இல்லாம இந்த புளி சாதம் ரெசிபி கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் சாப்பிடுற அதே டேஸ்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைடு டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இதுல நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து prepare பண்ணிருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லனா இது கூட மெதுவடை, மசால் வடை இது மாதிரி எது வேணாலும் நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்.
கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.